நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, பொங்கல் தினமான இன்று நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் சிறை படத்தோட இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. சிறை படத்துக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? முதல்ல நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான படங்களை மக்கள் கொண்டாடுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதை ரொம்ப மகிழ்ச்சியான இதுவாக தான் நான் பார்க்குறேன். டானாக்காரன் இயக்குனர், தமிழ், கதை, இயக்கம் சுரேஷ் ராஜகுமாரி. முதல் படம் உங்களுடைய ஓன் கதை அப்படிங்கும்போது அதனோட நுண்மான் நுழைபுலம் உங்களுக்கு எளிதாக இருக்கும். உங்களுக்கு சினிமா வட்டத்தில் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தரோட கதை எடுக்கும்போது அது எப்படி சாத்தியப்பட்டது? முதல் படம் டானாக்காரன் தமிழுடைய லைஃப்பில் நடந்த நிஜ கதை, நிஜ நிகழ்வு. ஸோ இப்போ நிகழ்வு எப்போதும் நிஜ கதைகளுக்கு என்ன மாதிரியான இது இருக்கும்னா, மனிதர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது உண்மையாக நடந்த கதை, உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிற கதை. அப்படின்னும் போது ரொம்ப பெருசாக மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் எப்போதும் முதல் படம் பண்ணுற இயக்குநர்கள் தங்களுடைய கதைகளை பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் தெரியல. முதல் படம் நம்ம சொந்த கதை தான் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் சிறுகதைகளை பண்ணலாம், இந்த மாதிரியான மற்ற கதாசிரியர்களுடைய கதைகளை எடுத்து பண்ணலாம். ஸோ அந்த பக்குவம் இருந்ததுன்னா போதும் தான் நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நானும் தமிழும் ரொம்ப நண்பர்கள். அதனால் இந்த கதை எனக்கு முன்னாடியே தெரியும் போது இந்த கதையில் ஒரு நேர்மை இருக்குது. ஸோ ஒரு காவலுடைய நேர்மை இருக்குது. அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அந்த கதையை அவரால் பண்ண முடியலன்ற நேரத்தில் எனக்கு கொடுத்தாரு. நான் அதை பண்ணேன். அது சரியாக வந்திருக்கு. இந்த மக்கள் அதை கொண்டாடுறத விதமாக பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோர்ட் அப்படிங்கிறது, காவல்துறை, அந்த ஏஆரில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே விசாரணை படமோ, டானாக்கரன் படமோ, காவல்துறை சார்ந்த தீரன் அதிகாரம் 1 படங்களோ, இதிலேருந்து ஒரு தனித்துவத்தையும், இதிலேருந்து நம்ம தோளுக்கு நெருக்கமாக அது இருக்குது அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குது. அது மேக்கிங்கில் அவ்வளோ வெளிப்பட்டிருக்கு. உதாரணம், அந்த கைதிக்கு ஹேண்ட்கப் போட்டிருந்தாலுமே உள்ளே போய் பாட்டில்ஸ் ஏதாவது தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு செக் பண்ணுற இடம், பிளேடு இருக்குதா, ஹேக்ஷா பிளேடு இருக்குதான்ட்டுன்னு. இந்த நெருக்கமாக போகிறீங்கல்ல, கேமரா வழி இல்லாமல் கண்ணுக்கு நெருக்கமாக நம்ம பார்க்குறோம். அந்த நெருக்கத்தை எப்படி கொண்டு வந்தீங்க? இது நீங்கள் ஒரு காவலுடைய மனநிலையில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும். இப்போ ஒரு இயக்குனர்ன்ற ஒரு கதாசிரியர்ன்றவர் நீங்கள் எந்த கேரக்டர் எழுதுறீங்களோ அந்த கேரக்டருடைய மனநிலையை நீங்கள் பிரதிபலிக்கணும். நீங்கள் ஒரு காவலராக எழுதுறீங்கன்னா காவலர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு நம்ம முதல்ல அதை யோசிக்கணும். அதுவும் இல்லாமல் இது தமிழுடைய கதை. அப்போ நாங்கள் 2 பேரும் ஸ்க்ரீன் பிளே எழுதும்போதே இதெல்லாமே அதுக்குள்ளே வரணுன்றதை நாங்கள் யோசித்து எழுதிட்டோம். அதனால் எனக்கு அது பெரிய இதுவாகவே தெரியல. எப்போதும் நீங்கள் ஒரு காவலர்கள் கைதிகளை சாதாரணமான ஒரு இடத்துல ஒரு கழிவறைக்கு அனுப்புறதோ இல்லைனா ஒரு லாக்அப் இது பண்ணும்போதோ சரி செக் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ அப்போ செக் பண்ணுறதுன்றது அவங்களுடைய இது ஏதோ நடந்ததுன்னா அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ அப்போ அந்த பொறுப்புக்காகவே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த கவனத்தை ஆஸ் எ டேரக்டராக அதே கவனத்தில் நான் இருக்கணும். நான் ஏதோ சும்மா சினிமா தானே அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அது புதுசாக இருக்குல்ல, ரியலாக இருக்குல்ல, பார்க்கும்போது நீங்கள் அது மேலே ஒரு கேள்வி இப்போ கேட்குறீங்கல்ல, ஆஷா பிளேட் இருக்குது, பாட்டில் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணி அவன் எடுத்து குத்திட்டானோ ஏதோ ஒன்று நடந்துச்சுனாலும் அதுக்கு பொறுப்பு அவங்க. அப்போது இந்த கவனம் வெறும் கதாசிரியர் மட்டும் டேரக்டருக்கும் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் அதை பார்த்து எடுக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் அப்படி தான் அதை எடுத்தோம். அந்த ஏஆரில் இருக்கிறது இந்த முட்டில் கட்டின தாலி, குதிகால் கட்டுற தாலி, அந்த கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணுறாருல்ல, தமிழ் இயக்குனர் அந்த தோற்றத்தில் அவர் ஜெய்பீம்லேயோ நிறைய படங்களில் சார் ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் வச்ச இடம் இருக்கு? இல்லை, நான் அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் வைக்கல. ஏன்னா அவருக்கு நிறைய வேலைப்பளு ஜாஸ்தியாக இருந்தது. நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மார்ஷல் படத்தினுடைய இதில் இருந்தார். ஸோ அதனால் எனக்கு வாலண்டரியாக அதுக்குள்ளே கொண்டு வரணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. எனக்கு அது இயல்பாக வரணும். இந்த கதையில் அவர் இயல்பான ஒரு கதாபாத்திரம் இருந்திருந்தால் அது கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பார். பட் அந்த கதையில் அப்படி இல்லை. அவருடைய கதாபாத்திரம் தான் விக்ரம் பிரபு சார் பண்ணது. ஸோ அப்போ அதுவே போதுமானதாக இருக்குல்ல. நமக்கு ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி இருக்காருன்றதுக்காக அவர் தூக்கிட்டு உள்ளே போடணுன்ற எனக்கு அப்படி தோணலை. அதனால் நான் அதை பண்ணலை. நடிகர் விக்ரம் பிரபு அவருக்கு நீங்கள் காட்சிக்கு முன்னையே கொடுக்குற உங்கள் கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறதுன்னு ஒன்று இருக்கும். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இவர் ரொம்ப குறைவாக தான் பேசினார். ஆனால் அவர் தான் நம்மளோட முழு நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்னா ரெட் ஆண்டி, அந்த ஹோப் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு மீட்பராகவே நம்மளுக்கு தெரிகிறாரு. நீங்கள் கதை நரேட் பண்ணும்போது உங்களோட கதாபாத்திரம்னு நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மனநிலையை ஊட்டுறதுன்னு அது எப்படி இருந்தது? அவருக்கு ஆல்ரெடி டானாக்காரன் ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு காவலரை பற்றின ஒரு புரிதல் அவருக்கு நல்லாவே இருக்குது. அந்த டானாக்காரனில் அவர் ஒரு ட்ரைனிங் போலீஸ். அப்போ அந்த ட்ரைனிங் போலீஸுடைய மனநிலை ஒரு யங்ஸ்டருடைய மனநிலை. இப்போ இது சர்வீஸில் இருக்க ஒரு காவலுடைய மனநிலை. அப்போ இது என்னவா இருக்குன்னா, ஒரு 8 வருஷம் 9 வருஷம் வேலை செஞ்ச ஒரு காவலுடைய மனநிலை இருக்குல்ல, இது ப்ராக்டிக்கலாக இருக்கும். முன்னே நமக்கு லட்சியம், தியாகம் அப்படி இப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் சர்வீஸ்க்கு வரும்போது அடிபட்டு வந்திருப்பாங்க, ரொம்ப களத்தை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ களத்தை பார்த்துட்டு வர்ற ஒரு காவலருக்கு இருக்க மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை பிரதிபலிக்கணும்.
இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மெனக்கடலாம் கிடையாது. ஏன்னா வந்து விக்ரம் பிரபு சாருக்கு அதை சொல்லும் போதே அவர் வந்து அதை உள்வாங்கிட்டார். நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், உள்வாங்கிட்டார். நிறைய இதில் வந்து பெருசாக நமக்கு டைலாக்காக நம்ம போக வேண்டாம். ஸோ நம்ம பார்வையிலேயே ஒரு மெச்சூர்டான ஒரு மேனரிசம், உடல் மொழியும் வந்து நம்ம இதில் கொடுத்தா போதும்னு இருந்துச்சு. எங்கெல்லாம் எனக்கு வந்து டைலாக் தேவைப்படுதோ அங்கே மட்டும்தான் அவரை நான் அதை பேச வச்சுருப்போம். மற்ற நேரங்கள் முழுக்கவே அவர் பார்வையும் அவர் உடல் மொழியிலுமே நாங்கள் அதை கடந்து வந்துட்டோம். மீட்பர் நம்பர் 2 பிஎல் தேனப்பன் நீதிபதியாக வந்து உட்கார்ந்துருக்கிற இடம். அவர் சொல்லுவார், இவ்வளோ தாமதத்துக்கு நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. சில கதாபாத்திரங்கள் வரும்போது எழுகிற நம்பிக்கை உணர்வின் எழுச்சி, அதனோட அளவுகோல் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கவே எடுக்காத நேரத்தில் அங்கே இடமாறுதல், ட்விஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த கேரக்டர் அவரோட இதை பற்றி சொல்லுங்கள். தெனப்பன் சார் பண்ண கேரக்டர் வந்து ரத்னவேல் பாண்டியன் சாருடைய ஒரு இதுக்குள்ளே நம்ம அதை பண்ணியிருப்போம். என்னென்னா எப்போதும் வந்து நீதித்துறை வந்து எளியவர்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையான்றது அது ஒரு டிபேட். ஆனால் எளியவருக்கு சாதகமாக இருந்தால் என்னவா நடக்கும்னு இருக்குல்ல, அதுதான் நம்ம இங்கே ஒரு நம்பிக்கை ஊற்ற செயலாக தான் அதை பார்க்குறோம். இப்போ ஒரு நீதிபதியே வந்து ஒரு எளிய மனிதர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது, காலதாமதமாக நான் இவ்வளோ நாள் நடந்திருக்குன்றது சொல்கிறது இருக்குல்ல, இது வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இது ரியலாக வந்து தமிழ் இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது அவர் அந்த மாதிரியான ஒரு நீதிபதி கிட்ட தான் அவர் இது மாதிரி பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அந்த இளைஞர்களுக்கு வந்து அவங்க வந்து அடுத்த வாய்தால ஒரு நல்ல இதுவாக நாங்கள் பார்த்து சொல்கிறோம்னு சொன்ன இதுதான். ஸோ இப்போ அது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ அதை இங்கே ரத்னவேல் பாண்டியன் கேரக்டருக்குள்ளே நம்ம அதை கொண்டு வந்து அதை இது பண்ணோம். மக்கள் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப நம்பிக்கை ஊற்ற செயலாக இருந்ததுனால அது ரொம்ப எல்லாருமே பாராட்டினாங்க. அவரோட இடத்துக்கு மொழி மாற்றமாக ஒருத்தர் வர்றாரு. ஆனால் மொழி மாறாமலே உணர்வு புரிந்து கொள்ளாதவர்களும் இருப்பாங்க. அந்த மொழி மாறுதல் எதுக்காக இருந்தது? இல்லை சொல்கிறார், என்ன பிரச்சனைனா எல்லாருமே அதுக்குள்ளே ஒரு பார்வை பார்க்குறாங்க. உண்மையிலேயே அப்படியான எந்த பார்வையுமே எங்களுக்கு இல்லை. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த பார்வையுமே இல்லை. அந்த நடிகர் மலையாளம் நடிகர், அவர் வந்து என்னவா இருந்துச்சுன்னா அவருடைய போர்ஷனெல்லாம் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிட்டோம். ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ டப்பிங் பண்ணுறோம். டப்பிங் பண்ணும்போது நாங்கள் தமிழுக்கு அவரை கொண்டு வரோம். முதல்ல வந்து வெளில அவரை நமக்கு வேறு ஏதாவது தமிழ் டப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் அவர் உடலும் அவருடைய வாய்ஸு அந்த இது இருக்குல்ல, அது எங்களால் திரும்பவும் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியல. அப்போ அவர் பேசட்டும், அவரே பேச வச்சிடலாம் அப்படின்ட்டு அவரே அவரை வச்சு பேச வச்சோம். ஏன்னா அவரோட உடல் மொழியை நீங்கள் சின்னதாக பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் மாதிரி பார்ப்பாரு, ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அவர் தான் மேட்ச் பண்ண முடியுது. மற்ற யாராவது போனால் இந்த உடலுக்கு இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது, தெரியுது, பக்காவாக தெரியுது, டப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதனால் எங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா நான் அப்படி பிளான் பண்ணேன், அவரே பேசட்டும், அது சரியோ தவறோ நல்லா இருக்குண்ணா. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி. அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அது வேறு மாதிரி புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பிளான் எந்த பிளானும் எங்களுக்கு இல்லை. உங்களுடைய பயணம் முதல் படத்துக்கு முந்தைய சினிமா பயணங்களில் உதவி இயக்குனராகவும் சரி, கேமராவுக்குள்ளே உங்களோட பணி என்னவா இருந்தது? நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தேன். மெயினாக வந்து எனக்கு வந்து ஓவியம் தான். இந்த மாதிரி வரைகிற சம்மந்தமாகவே நம்ம சுற்றிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து கிராமங்களில் போயிட்டு நாடகம் சொல்லி தர்றது, பெயிண்டிங் கிளாஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எடுக்கிறது. ஸோ இப்படி கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சினிமாக்குள்ளே வரலான்ற ஒரு ஐடியா இருக்கும்போது சினிமாக்குள்ளே நான் வந்தேன். அப்புறம் ரஞ்சித்தன் வந்து அவர் மூலியமாக வெற்றி சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணோம். அது ஒரு 12-13 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணது. அவரோட ட்ராவல் பண்ணும்போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்ன மாதிரியான ஒரு இது இருந்துச்சுன்னா, நம்மளால் ஒரு நாவலையோ ஒரு சிறுகதையவோ நம்மளால் அதை வந்து எக்ஸ்ட்ராபிள் பண்ணி நம்மளால் அதை ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தது. ஏன்னா நாங்கள் பண்ண விசாரணை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து அந்த மாதிரியான பேட்டர்னில் இருந்து உருவானது தான். இது எனக்கு அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அப்புறம் வந்து சாரோட ஒரு பெரிய அந்த ஒரு டீமை எப்படி வந்து அதை ஹோல்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய இது. ஸோ அதெல்லாமே நம்ம அவர்கிட்ட கூட இருக்கும்போது நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ இப்போ நான் தனியாக படம் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டைமில் பேட்டைக்காளியில் ராஜ்குமார் நட்பெல்லாம் இருந்ததா? ராஜ்குமார் வந்து பேட்டைக்காளி ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தார், அண்ணனுக்கு ஜெய் பண்ணியிருந்தார். அப்போ அந்த ஆஃபீஸ் தான் அவர் இருந்தார். ஸோ அப்போ அவரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான், நல்லா பேசிட்டு தான் இருப்போம். இந்த படத்துக்கான காஸ்டிங் கால் அப்படிங்கும்போது நிறைய புதுமுகங்களும் சரி அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. விக்ரம் பிரபு சார், பிஎல் தேனப்பன் சார், இவங்களை மறந்து நம்ம யோசிக்கிற நிறைய கதாபாத்திரங்கள் புதுமுகங்கள். ஆனால் அப்படியே முத்திரை பதிச்சாப்பில் இருக்கும் நடிப்பு. ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு சொல்லிடலாம். அந்த நடிப்பை அவங்க கொடுக்கறது ஒர்க் ஷாப், ரிஹர்சல், இல்லை நம்ம அந்த கேரக்டரை அவங்களுக்கு நரேட் பண்ணது அப்படின்னு இருக்கலாம். சிலருக்கெல்லாம் உருவ ஒற்றுமை கூட அப்படியே இருந்துச்சு. அந்த குடிகார கணவனோட மனைவியாக வர்றவங்களும் அந்த அம்மாவோட முகத்தோற்றமும் ரொம்ப இயல்பாக ஒன்று போல் இருக்கும். அவங்களுடைய நடிப்புமே இவ்வளோ சித்திரவதைக்கு மத்தியில் போராடுற ஒரு பெண்ணின் குரலாக இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். அந்த மேக்கிங் அவங்கள்ட்ட இருந்து அந்த ரியாலிட்டியை வாங்கினதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி இருந்தது? நமக்கு இது வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு தேர்ந்த நடிகர்கள் முதல்ல. ஏன்னா பெரிய அளவில் பரிச்சயமாகாமல் இருக்கலாம், பட் ஆனால் அவங்க வந்து தேர்ந்த நடிகர்கள்.
எனக்கு இந்த காஸ்டிங் பண்ணும்போது அக்ஷய்குமார் ஆகட்டும், அனீஷ்மா ஆகட்டும், எல்லாமே அக்ஷய் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர். இப்போ அவருக்கெல்லாம் வந்து நம்ம கிராமத்துக்குள்ளே கொண்டு போகிறோம்னா அந்த வாழ்வியல் தெரிஞ்சிருக்கணும், குறைஞ்சபட்ச வாழ்வியல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து சூரியன் சொல்லிட்டு ஒரு ட்ரைனர், அவர் வந்து காஸ்டிங் டைரக்டராகவும் ப்ளஸ் ஆக்டிங் இதுவும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. இப்போ இந்த மாதிரியான ஆள் பக்கபலமாக இருக்கும்போது மற்ற நடிகர்கள் யார் யாருக்காவது சில பிரச்சனைகள் இருக்குது, நடிகர் சில பிரச்சனைகள் இருக்குன்னா அவர் அதை பார்த்துக்குவார், எப்படி அதை இது பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து நாட்கள் ரொம்ப குறைவு. முதல் படம் எல்லாமே நம்ம சரியாக பிளான் பண்ணி இப்போ போகணும். அப்போ இதுக்கு முன்னாடி முன் தயாரிப்பில் எல்லாமே நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ இதெல்லாமே அவர் ரெடி பண்ணாரு. அப்புறம் எனக்கு நான் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இதை இவங்களுக்குள்ள இப்படி வாங்கிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து எனக்கு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த நடிகர்கள் எல்லாமே தேர்ந்த நடிகர்களாக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. இதெல்லாம் சிறப்பாக சேர்ந்து முடிஞ்சது. அதான் டீம் ஒர்க்காக தான் அது பயங்கர இதுவாக எல்லாம் போயிட்டாச்சு. இவங்க உள்ளே வந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த இன்னசென்ட்டாக 5 வருஷம் விசாரணை கைதியாக அடைபடுற அவருடைய அம்மாவாக வர்றவங்க இங்கே வந்து இந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவாக இருக்கலாம். அவங்களோட வட்டார வழக்கெல்லாம் அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஹீரோயினோட அந்த சிஸ்டரோட அம்மாவாக இருக்கிறவங்கள இதுக்கான தேடும் படலம் எப்படி இருந்துச்சு? இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்குள்ள. நீதிபதியிலே இன்னொருவராக வந்தவர், காவல்துறை அதிகாரியிலே நண்பர்களாக வர்றவங்க, அந்த 2 காவல்துறை கான்ஸ்டபிளாக வர்றவங்க, ஏஆர் டீமாக இருக்கிறவங்க, இவங்களோட தேர்வெல்லாம் எப்படி இருந்தது? எல்லாருமே நமக்கு வந்து காஸ்டிங் காலில் கூப்பிட்டு தான் நம்ம அது பண்ணோம். இப்போ அந்த அப்துலுக்கு அம்மாவாக வர்றவங்க வந்து அவங்க வந்து ரம்யா சுரேஷ்னு அவங்க பேர். பொண்ணுக்கு அம்மாவாக வர்றவங்க வந்து புவிதா, அவங்க ஆல்ரெடி மைனாலெலாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்பா ஒருத்தர், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே எனக்கு இந்த கேரக்டர் நேம் தான் வரும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து என்னவா இருந்துச்சுன்னா இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல நடிகர்கள், எக்ஸ்பீரியன்ஸான நடிகர்கள். இப்போ வட்டார வழக்குனா ஒரு பிரச்சனை வரும். இப்போ இந்த வட்டார வழக்குக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, அங்கேயே இருக்கிற ஒரு பையன் வந்து வெங்கடேஷன் சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் என்னென்னா அவர் வந்து எனக்கு இந்த மாதிரியான வட்டார வழக்குக்கெலாம் வந்து இது எழுதி கொடுத்துட்டார், டைலாகை. நான் என்ன டைலாக் எழுதணும் அதை வட்டார வழக்கில் அவர் எழுதி கொடுத்துருவார். அவர் யார்? ரைட்டரா? ரைட்டர் கூட வச்சிங்களா, சின்ன பையன் தான். எனக்கு சென்னை, நான் என்கிட்ட நீங்கள் சென்னை நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டோ கொடுத்துட்டு எனக்கு சென்னையில் எழுத சொன்னால் நான் எழுதி கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் அவர் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அந்த ப்ராஜெக்டாக நான் கூப்பிட்டு அப்படியே கூட வச்சுக்கிட்டு எனக்கு ஃபுல்லாக அவர் கடகன்னு அவர் எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்ததும் அதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் ஷூட்டிங்கில் முடிச்சிட்டோம். டப்பிங்க்கும் கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டு இது எல்லாமே அதே மாதிரி டப்பிங்கில் ஃபுல்லாக உட்காந்து திரும்ப எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கும். சில நேரங்களில் நமக்கு என்ன ஆகும்னா டைம் இருக்காது. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு குறைஞ்சபட்ச நெருக்கத்தோட பேசியிருந்தா கூட அது ஓகே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே டப்பிங்கில் வந்து கரெக்ஷன் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து கூட வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக மேற்கொண்டு அதை பண்ணிட்டோம். எப்போவாவது நம்ம இது வந்து க்ளோஸில் போனால் லிப் அடிபடும், இவங்கள்ட்ட வந்து அதை வாங்குறது கொஞ்சம் சிரமம் இருக்குது, அதனால வைடில் போயிடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்ததா? நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியாவில் மட்டும் தான் அப்படி பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வைடில் தப்பிக்கலாம் நினச்சினா மாட்டிப்பீங்க. நீங்கள் க்ளோஸ் தான் உங்களை எப்போதும் வந்து அந்த உணர்வுக்குள்ளே கடத்தும். வைடு ஒரு சின்ன ஒரு இதுவை கொடுக்கலாம், பட் ஆனால் க்ளோஸும் இதுவும் தான் கடத்தும். அப்போ நமக்கு என்னென்னா ஸ்கிரிப்ட் முதல்ல சீன் பேப்பர் கொடுத்துருவோம்ல, கொடுத்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் வராங்க. நம்ம அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துருவோம். ஏன்னா அதுக்காகலாம் நம்ம போயிட்டு ஷார்ட்ஸை மாற்றுறதோ இதெல்லாம் பண்ணுறதோ பண்ணோன்னா அது நம்ம லாங்குவேஜை காலி பண்ணிவிடும், ஸ்கிரிப்டோடைய ஸ்க்ரீன் பிளே லாங்குவேஜை காலி பண்ணிவிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில விமர்சனங்களில் வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து இந்த வைடில் போயிட்டாங்கன்னா அந்த நரேஷன்லேயோ இல்லை இதுலேயோ அந்த ஃபீலை கடத்தி விட்டுருவாங்க, அதுக்கடுத்து அது பண்ணுற இம்பேக்ட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடணும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வகையில் அது சரியாக ஒர்க் ஆகிடும், ஆனால் அதை நம்பி மட்டுமே நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் எப்படி அதை மாற்றி போட முடியுன்றது அவர் ரொம்ப தெளிவாக தெரியும். அவர் எடுக்கும்போது பண்ணிவிடுவார். அதெல்லாம் நம்ம வந்து அங்கே வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியதே இருக்கும். ஸோ அதனால் இந்த கூட்டுத்தெரியத்துலலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது. அவர் பண்ணிவிடுவார். அவர்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவருக்கு இருக்கிற இதுக்கும் வந்து அதை தாராளமாக பண்ண முடியும். நான் அது மாதிரி பண்ணோம்னா நான் மாட்டிக்குவேன். அப்படி மாட்டக்கூடாதுன்னா நான் வந்து கொஞ்சம் சரியாக பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சுரேஷ், ஓகே, ராஜகுமாரியை பற்றி சொல்லுங்கள். ராஜகுமாரி அம்மா, நான் அம்மா, 2 அக்கா, 1 தங்கச்சி 1. நமக்கு என்னென்னா சினிமாவில் நான் ரொம்ப காலமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சாரோட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து சினிமா பற்றின எந்த புரிதலும் இருக்காது. அம்மாவுக்கு என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியாது. பட் ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை, சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு, பண்ணுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக தான் நம்மளும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். ஒரு நாள் அது நம்ம கை வருது, டேரக்டராக கை வருது. ஸோ எப்போதும் நம்மளை வெறும் சுரேஷ்னு கூப்பிடாம சுரேஷ் ராஜகுமாரின்னு கூப்பிடும்போது அந்த பேர் ஒட்டிட்டு வரட்டும். கூட இன்னும் காலங்கள் இருக்குல்ல, நிறைய காலங்கள் இருக்குது, நம்ம பயணிக்க வேண்டிய காலங்கள் இருக்குது, படம் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அடையாளப்படுத்தும் போது அவங்களோட சேர்ந்து அடையாளப்படுத்திக்கலான்றது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. விசாரணை விடுதலை பட அனுபவங்கள் வட சென்னையில் நான் ஸ்கிரிப்ட் அது போயிட்டேன். ஓகே, விசாரணை விடுதலை பட அனுபவங்கள் சினிமாவில் உங்களை மேம்படுத்துறதுக்கு எந்த வகையிலெல்லாம் பண்படுத்தியிருக்கு? அனுபவங்கள் எப்போதும் பண்படுத்திடும். இங்கே விசாரணை அசுரன் இருந்தேன், விசாரணை இருந்தேன், விடுதலை இருந்தேன். வேலை செய்கிறோம்ல, ஒரு நேரங்களும் நமக்கு வந்து என்னவாக இருக்கும்னா நிறைய நம்ம ஒர்க்கை லோட் எடுத்து வேலை செய்வோம்.
நிறைய நிலப்பரப்பில் வேலை செய்யும்போது அந்த நிலப்பரப்பு நம்ம பழகிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன். அங்கே இருக்க மனிதர்களை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே. நீங்களா போய் ஒரு இடத்துல உட்காந்து போய் பார்த்துட்டு வரதுன்றது அது உங்களுடைய செலவில் நீங்கள் போவீங்க. ஆனால் சினிமாவில் இந்த மாதிரி கூட்டு நம்ம ஒரு ஷூட்டிங் போகிறோம், அந்த ஸ்பேஸில் போய் ஒர்க் பண்ணுறோன்னா ஷூட்டிங் இருக்க டைம் மட்டும் தான் நம்ம அங்கே வேலை பார்க்க போகிறோம். மற்ற நேரங்களில் ஃபுல்லாக ஊர் சுற்றுவோம், ஜாலியாக இருப்போம். அப்போ அங்கே மனிதர்களை பார்க்குறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த மனிதர்களோட பேசுறது, அந்த இதெல்லாம் இப்போ இதெல்லாமே வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா ஒரு அனுபவத்தை தான் கொடுக்குது. நம்ம ஏதாவது ஒரு கதைகள் எழுதும்போது அந்த கதைக்குள்ளே இவங்க இந்த மனிதர்களை கொண்டு வரோம். ஸோ அப்போ அதுதான் நம்மளை வந்து இன்னும் நெருக்கமாக மனிதர்களோட கிட்ட போய் நம்ம பார்க்க வைக்க தோணுது. அப்படி பார்க்க வைக்கிறத நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம், மனிதர்கள் கனெக்ட் ஆகிறாங்க, அதை பார்க்குறவங்களும் கனெக்ட் ஆகிறாங்க. அப்படி கனெக்ட் ஆகும்போது ரொம்ப நல்ல விஷயம் இருந்தது. அப்போ அந்த அனுபவம் தான் அங்கே எனக்கு நிற்க வச்சிருக்கு. ஸோ அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு சோப்பு பரிமாறப்படுற இடம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் திங்க் பண்ணி முழுக்க கற்பனை அப்படிங்கிற ஒரு இடமா, இல்லை வந்து இயல்பு வாழ்க்கையில் நம்ம நட்போட்டத்திலையோ இல்லை நம்ம வாழ்க்கையிலோ சந்திக்கிற நம்ம வாழ்க்கையிலே பண்ணுறது தான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ணது தான். அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன், அவ்வளோதான். அவங்க ஒரு இடத்துல வந்து நான் வந்து என்னதான் இருந்தாலும் இந்த ஊரில் வந்து நானும் நீயும் சந்திக்கிறது அவ்வளோ சவால், அதனால் நான் ஊரை விட்டு போகிற மனநிலை வந்துட்டேன்ட்டு பேசுகிற ஒரு முக்கியமான இடமா இருக்குது. அந்த ஒரு பள்ளி பருவத்துக்குரிய ஒரு வயது அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லை கல்லூரி பருவத்துக்கான வயதுன்னு, அந்த டைமில் நம்ம லவ்வை எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களோட இது. ஆடியன்ஸாக நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி நம்ம இந்த டைமில் என்ன பண்ணுறோன்றக்கு அந்த இடத்துல அந்த காட்சி 2 பேரும் ஒரு 2 ஷாட் போகுதுன்னா அந்த இடத்துல மேக்கிங் எப்படி இருந்துச்சு, நீங்கள் அவங்கள்ட்ட என்ன சொன்னீங்க? அவங்க 2 பேருக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த இது கொடுத்துட்டு முதல்ல அவங்கள கொஞ்சம் இது பண்ணிட்டோம். இந்த சீனை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அந்த சீனை எடுக்கும்போது நமக்கு ஒரு இருக்கும்ல, ஒரு எமோஷனலுடைய லிமிட் இருக்கும். அந்த லிமிட் நமக்கு தெரியும் என்ன இதுன்றது. நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. அவங்கள பேச விட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம வேலையே. அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும்னு தோணுது எனக்கு. ஸோ ரொம்ப அழுதும் நீங்கள் வந்து ட்ராமா பண்ணுற முடியாது, ரொம்ப அழாமல் எதுவுமே இல்லாமல் வெறும் மரக்கட்டையாகவும் நீங்கள் பேசிட முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த லேயர் தெரியணும். இந்த லேயரில் இவங்க அதை பேசினா போதும்னு நமக்கு தெரியணும். இப்போ அதை மட்டும் தான் என் வேலையாக நான் பார்த்தேன். அதை பார்த்து அதை சரியாக அவங்க பண்ணாங்க, அது சிறப்பாக வந்துடுச்சு. படத்தில் இசை எனக்கு வந்து சாங்கை வந்து போய் ப்ரொமோட் ஆனால் தான் நான் ஆடியன்ஸை புல் பண்ணி இழுக்க முடியும். எனக்கு பிஜிஎம்மை விட சாங்கோட இம்பார்ட்டன்ட் அவ்வளோ விஷயம். படத்துக்குள்ளே வந்துட்டா பிஜிஎம் வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிற இசையாக நீங்கள் இன்புட்டு கொடுத்த விஷயங்கள்லாம் என்ன? இசையாக வந்து எனக்கு சில ஜஸ்டினுடைய பாடல்கள்லேருந்தே நான் சில விஷயங்கள் அவர் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரியான லேயரில் வேணும் அப்படின்னு. அவர் அதை ரொம்ப அழகாக இது பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் நான் இந்த கதைகள் வந்து நான் முன்னாடியே வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துருவேன். எல்லா டெக்னீஷியனும் ஸ்கிரிப்ட் தெரியும்னு நினைப்பேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அதை அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு அது உணர்வுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் அதை மாண்டாஜஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதை போட்டு பார்த்து அவங்க ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒர்க் பண்ணி ஒரு சாங் நடக்கும், அந்த சாங் முடியும், அந்த சாங்கை எடுத்து வந்து நம்மகிட்ட கூப்பிட்டு காட்டும்போது நம்ம அந்த சாங்கை நம்ம எப்படி உள்வாங்குறோன்றது இருக்குது. ஏன்னா முதல்ல நீங்கள் ஒன்று கேட்கும்போது எப்போதும் வந்து 2 மைண்ட் இருக்கும், இல்லை நல்லா இருக்கு நல்லா இல்லை இப்படி 2 மைண்டில் இருக்கும். ஆனால் அவரை நீங்கள் அப்போ அந்த மியூசிக் டைரக்டரை நம்பணும். ஏன்னா அவர் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நம்ம வந்து வெளியெல்லாம் போய் சுற்றி வந்து திடீர்னு வந்து அந்த சாங்கை கேட்கும்போது நமக்கு அது புதுசாக தெரியலாம். ஆனால் அவங்க அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அப்போ நம்ம அது என்ன பண்ணோம்னா குறைஞ்ச நேரம் அவங்க அதை நம்பி அதை திரும்ப நான் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். நம்ம ஒரு சாங் எப்போதும் போட்டு கேட்டுகிட்டே இருப்போம். கேட்க அதை நம்மளை வந்து இதுவாகத்தான் பார்ப்போம். அப்படி நடக்குதுன்னா அது சாங் வந்து ஒர்க் ஆகும்னு அர்த்தம். எனக்கு இந்த சாங் எல்லாமே அப்படி ஒர்க் ஆச்சு. அவர் ஜஸ்டின் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த வேலையை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் சில சவுண்ட்ஸ் நம்ம கேட்போம், எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மியூசிக் வேண்டாம், இந்த இது வேண்டாம், அது வேண்டாம், அதெல்லாம் கரெக்டாக அவர் அதெல்லாம் இது பண்ணி அவர் ரொம்ப சூப்பரான கதை பண்ணி கொடுத்தாரு. எனி கேரக்டர்ஸ் சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுட்டு, இந்த இடத்துல வசனம் இல்லாமல் போகிறதுன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் எனக்கு இங்கே ஒரு டைலாக் இப்படி வருது, இந்த எமோஷன் ப்ளே ஆகும்போது பேசிக்கலாமா? ஸ்கிரிப்டில் எழுதாமல் ஸ்பாட்டில் சில விஷயங்கள் இதாக இருக்கும். ஸ்கிரிப்ட் அவ்வளோ நேர்த்தியாக இருக்க போது தான் ஸ்பாட்டையே அது வந்து எலிவேட் பண்ணும். அந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் சரி நீங்கள் வேணால் இதை பேசுங்களேன்னு நீங்கள் சொன்ன விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்க கேட்ட விஷயமா இருக்கலாம். அப்படி மேஜிக்காக ஏதாவது நிறைய மேஜிக் அந்த மாதிரி நடக்கும். ஒரு சில மேஜிக் சொல்லுங்கள். இல்லை அதாவது வந்து என்னென்னா டப்பிங்கில் தான் நடக்கும், டப்பிங்கில் அந்த மாதிரி நடக்கும், ஸ்பாட்டில் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு சண்டை நடக்குதுன்னு ஒன்று எழுதிருவோம், சீன் சண்டை நடக்குதுன்னு எழுதிருவோம். நீங்கள் சண்டை நடக்கிறதுல நீங்கள் டைலாக் எழுத முடியாது. கரெக்ட், சரிங்களா? அந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வந்து இது பண்ணிவிடுவாங்க. இப்போ அதை வந்து நம்ம சென்சாருக்கு உட்பட்டு நம்ம சில வார்த்தைகளெல்லாம் கட் பண்ணி டப்பிங்கில் ஒன்று மாற்றுவோம். எமோஷ்னலாக போகும்போது நமக்கு வந்து என்னவாக இருக்கும்னா அதே மாதிரி அதான் எமோஷ்னல்லையும் சண்டை வந்துச்சுன்னா அந்த இடத்துல சில வார்த்தைகள் மாறிடும். அதெல்லாம் நம்ம வந்து எனக்கு அதான் வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. அது என்ன வருதோ அது சென்சார் உட்பட்டு நம்ம சில விஷயங்களை தூக்க வேண்டியது இருக்கும், சில விஷயங்களை வச்சுக்க வேண்டியது இருக்கும். அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். சின்ன விஷயங்கள் எப்போதும் மாறும். நீங்கள் ஸ்டேஜிங் முதற்கொண்டு எல்லாமே சின்ன விஷயங்கள் மாறும். டைலாக் முதற்கொண்டு மாறுதுன்னா அது என்ன வரும்னா அது இயற்கையாக வரும்னு அர்த்தம். இப்போ இயற்கையாக வரும்போது நம்ம ஏன் அதை வந்து இது பண்ணுவானே? இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, நீங்கள் என் டைலாக்கே பேசணும்னு நான் ஆசைப்பட முடியாது. அந்த டைலாக்கை மட்டுமே பேசணும், எனக்கு எங்கே முக்கியமாக தேவைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த டைலாக் நீங்கள் பேசி ஆகணும், அங்கே பேசி தான் ஆகணும். அதை மாற்ற முடியாது. ஆனால் சில நேரங்களில்
வந்து இங்கே நான் எனக்கு அது இது இல்லை, அது எனக்கு அது பெருசாக எனக்கு ஒரு இது கிடையாது, நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம்னா அங்கே ஏதாவது ஒரு 2-3 டைலாக் அப்படி வரும், அது ஃப்ளோவில் போகிற மாதிரி போகும். அது வந்து ஜாலியாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டேய் அந்த புள்ளியை போ சொல்கிறா அப்படின்னு சொல்கிறதாகட்டும். ஸோ இதெல்லாமே வந்து அவராக அதை இது பண்ணி விட்டுருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நடந்துருச்சு, ஜாலியாக அவன் கூட்டு வந்து இது போனதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அப்போ அவங்களே வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுறது. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கும் வந்து என்னவா இருக்கும்னா, நம்ம அந்த லிமிட்டுக்குள்ளே நல்லா இருக்குன்னா அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சரி அப்படியே அதை நம்ம டப்பிங் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நீங்கள் கரெக்டாலாம் எழுதிட்டு போக முடியாது. விக்ரம் பிரபு சார் காவல்துறை சார்ந்து டானாகரன் பார்த்ததுனால, இல்லை அவரோட ஆக்டிங்லேயே ஒரு சட்டில் தன்மை இருக்கும் இயல்பாகவே, ஓவர் த மீட்டரோ அந்த இதுக்கே இல்லாமல் சட்டில்லே போயிட்டுருப்பார். நீங்கள் இதுக்கு சொல்லும்போது சார் டானாகாரன்லேருந்து இது மாறுபடுற களம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, ஏஆருக்கான ஒரு வேறுபாடுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் ரெண்டுலேயுமே நீங்கள் பெருசாக வசனங்கள் பேசலைனாலும் இப்படி தான் தன்மைங்கிறத அந்த வேரியேஷன் அதுலேருந்து அவரை பிரிக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் என்ன? அவருக்கு காவலர்களை பற்றின ஒரு புரிதல் இருக்குது, டானாகாரன் பண்ணிட்டாரு. ஏஆர் போலீஸுன்றதுக்கு வந்து அவருக்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுத்தா போதும். ஏஆர்னா என்ன, ஏஆர் போலீஸ்னா என்ன, ஆயுதப்படை போலீஸ்னா என்ன, ஸோ இப்படி நம்ம விளக்கம் கொடுத்துட்டாலே அவர் அதை பற்றி சம்மந்தமாக படிச்சிருவார். படிக்கிறதோ பார்க்குறதோ எல்லா விஷயமும் அவர் பண்ணிக்குவார். பண்ணி அவர் தன்னை தயார் பண்ணி கொண்டு வந்துடுவார். எல்லாத்தையுமே நம்ம தான் சொல்லணும், அவருக்கு எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா அவருடைய பங்கு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதனால் அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப தெளிவாக இந்த ஸ்கிரிப்டை படிச்சிட்டாருன்னா இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு என்னென்னலாம் வந்து மெச்சூரான கேரக்டர் இப்படிலாம் ஹேண்டில் பண்ண ரைட்டு ஓகே, இதை வந்து அவர் ரொம்ப தெளிவாக வந்து நிற்பார். வந்து நின்னார்னா போதும், நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னாக்கா அதை மட்டும் தான் சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே விட்டுருவேன். அவரை விட்டுட்டு அதை அப்படியே நமக்கு தேவையான எல்லாமே நம்ம எடுத்துக்குவோம். சில நேரங்களில் ஹெவியாக போகுதுன்னா அப்போ நம்ம சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவோம். இல்லை சார் இங்கே இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சார், இல்லை இங்கே கொஞ்சம் இது பண்ணிக்கங்க சார்னு சொல்லி பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே அவர் ரொம்ப தேர்ந்த நடிகர், ரொம்ப தெளிவாக அதை பண்ணார். உங்களுக்கு எப்போது சார் எனக்கே கஷ்டமாக இருக்குது, வசனங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது படத்தில், உங்களுக்கு இந்த இடம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போனதா? அப்படி எதுவுமே வந்ததில்லை. ஆனால் அதாவது படம் முடிச்சு வெளில வரும்போது அந்த படத்தின் மிக முக்கியமான நம்பிக்கை தூண் அப்படின்னா அவர் தான் தெரியுது. ஆனால் அவர் எவ்வளோ பேசினார்னு திரும்ப யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு இருக்கும். அதை எழுத்தில் நீங்கள் டிசைன் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். இந்த கதாபாத்திரத்தை எழுத்தில் வடிவமைச்சது முதல்ல அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப மெச்சூரான கதாபாத்திரங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் எனக்கு அது முதல்ல இதுவாச்சு. அப்புறம் அவருடைய உடல் மொழியையும் இதையும் மட்டும்தான் நான் ரொம்ப பெருசாக இதுக்குள்ளே நம்பினேன். ஏன்னா எனக்கு தேவையான விஷயங்கள் வந்து டைலாக்ஸ் வந்து தேவையான இடங்களில் மட்டும்தான் தேவை வைக்கணும், மற்ற இடங்களில் சும்மா வந்து அதை இது பண்ண வேண்டான்றதுனால அது ரொம்ப தெளிவாக நம்ம எழுதும்போது அதை குறைச்சிட்டோம். அதனால் அதை ரொம்ப தெளிவாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இதுக்குள்ளே நான் பெருசாக வந்து அவரை ரொம்ப க்ளோஸாக போய் நான் பார்த்ததுனால எனக்கு வந்து இந்த இடம்லாம் கொஞ்சம் சைலண்டாக தான் நல்லாயிருக்கும்னு தோணும். நீங்கள் எப்போதும் சில பேர் பழகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்களுடைய ப்ளஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், மைனஸும் தெரிய ஆரம்பிச்சு ப்ளஸும் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ப்ளஸை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எனக்கு அவர் கூட நான் பழகிட்டே இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்பாட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன், போகிறேன் வரேன், அவருடைய பலம் என்னவா இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே இதை பார்த்தா மட்டுமே போதும் அப்படின்னா, ஏன் சார் எதாவது சொல்லலாம் அப்படின்னுவார். இல்லை சார் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னா அவர் பார்ப்பார்ல. இப்போ அதை கேப்சர் பண்ணி அதை பார்க்கும்போது அவருக்கே வந்து அது ஒரு ரொம்ப இதுவாக இருக்கும், சார் நல்லா இருக்குது சார். ஸோ இது வந்து புரிதல் தான், ஷேர் தான். சில நேரங்களில் ஒரு டைலாக் கூட ஒன்று வருவார், நமக்கு வந்து அங்கே சைலண்டாக இருக்கலாம்னு தோணும். ஆனால் அந்த டைலாக் கூட பார்க்கும்போது பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்படி புரிதல் அப்படி பண்ணி தான் மாற்றி நமக்குள்ள அந்த இது. ஏன்னா இது வந்து வெறும் ஒருத்தர், நான் தான் சொன்னேன் டீம் ஒர்க் எப்போதும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தரால் மட்டுமே இது நடக்கிறது கிடையாது. சினிமா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும் தான் சரியாக நடக்கும். அப்படி சரியாக நடக்குதுன்னா எல்லாரும் யூனிட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி தான் எனக்கு இது எல்லாமே நடந்தது. லவ் ட்ராக் அப்படிங்கிற ஒரு இடம், இதனோட விசாரணை கைதியாக இருக்கிறவருக்கும் அவருக்குமான காதல். இங்கே இவரோட இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து லவர்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஃபீல்டில் இருப்போம். விக்ரம் பிரபு பேசுகிற கதாநாயகி ஃபோனில் என்ன லேட் பண்ணுற இந்த மாதிரி விஷயம். அதுக்கடுத்து பார்த்தா இவங்க திருமணமானவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதுக்கடுத்து பார்த்தா அவங்க குழந்தை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு ட்ராக்கு லவ் ஒன்று போயிட்டுருக்கு, இன்னொரு ட்ராக்கு. இதை பேலன்ஸ் பண்ணி ஒரு எப்படி சொல்ல, இதுக்குள்ளே ஒரு நான் லீனியர் இருக்குது. இவங்களை நம்ம இதுவாக நினச்சிட்டு இருந்தோம், லவர்ஸ்ன்னு நினச்சிட்டோம். அப்புறம் தான் அவங்க தெரியுது போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுது. ஒவ்வொரு கட்லையும் அந்த கேரக்டரை காட்டுற ஒரு அந்த உறவு எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறத மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு போகிற தன்மை இருக்குல்ல. இதனோட விஷுவலைசேஷன் சொல்லுங்கள். என்னென்னா, நான் இவருக்கு வந்து கதிரவன்ற கேரக்டருக்கு வந்து அவருடைய ஃபேமிலியை அந்த ஃபேமிலி மேலே மட்டுமே வச்சு ட்ராவல் பண்ணுவேன்னா நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அது கதை இல்லை. அதே நேரம் அவர் குடும்பத்தை நான் காட்டணும். ஸோ அப்போ சில சீக்வன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அப்போ அந்த சீக்வன்ஸ்லாம் இவங்களை கொண்டு வர வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு என்கவுண்டர் நடந்தது, அதுக்காக அவள் திட்டினவ நைட்டு வீட்டுக்கு போனால் கோச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாண்டாய் சாங். நமக்கு மாண்டாய் சாங் ரொம்ப ஈஸி. என்னென்னா மாண்டாய் சாங்கில் கதை சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் டான்ஸ் ஆட வைக்கிறது தான் கஷ்டம். மாண்டாய் சாங்கில் கதை சொல்லிட்டு போயிடலாம் கடன்னு. அப்போ அது எனக்கு அந்த 5 நிமிஷம் கிடைக்குது, ஒரு 4 நிமிஷம் கிடைக்குது. அந்த 4 நிமிஷத்தில் அந்த கதையை சொல்லிடுறேன். அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்னலாம் ட்ராமா நடக்குதுலாம் சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்து நான் கதைக்குள்ளே போயிடுறேன். எனக்கு தேவையான கதைக்குள்ளே போயிடுறேன். இது வரைக்குமே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னவா இருக்குது, அது வந்து அந்த ஃபேமிலியோட முழுசாக பார்த்த மாதிரி இருக்கும்.
எனக்கு அதை முழுசாக பார்க்கறதுக்கு வந்து உதவுனது மாண்டாஜ் சாங்ஸ். ஸோ அதை அப்படி தான் அதை கடந்து போவேன். அந்த பொண்ணு வந்து நீங்கள் முதல்ல லவ்வராக நடிச்சிருந்துருக்கலாம், அப்புறமா அது ஒய்ஃப்னு தெரியுது, அதுக்கப்புறம் அவங்க 2 குழந்தை இருக்குது அப்படின்னு தெரியுது இல்லை. இதெல்லாமே இந்த மாண்டாஜ் சாங்கால நம்ம கடற்கன்னு பண்ண வேண்டியது ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டோம். நீங்கள் இதுக்காக சீன் வச்சிங்கன்னா தான் மாட்டிப்பீங்க. ஏன்னா எனக்கு அது கதை கிடையாது, அவங்க ஃபேமிலி எனக்கு கதை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இங்கே ஒருத்தவங்க ஃபேமிலி இல்லை, கஷ்டப்பட்டுங்கிறான், அவன் கதையை நான் போகணும், அப்போ நான் இதை முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும். ஸோ அதுக்காக அது அப்படி பண்ணது. இந்த பையனோட ஸ்டோரி என்னன்னு ஓப்பன் பண்ணுறதே அவங்க தான். ஃபோன் பண்ணி நீ கூடு, அந்த பையனோட காதல் என்னன்னு புரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு இடமே அவங்க சொல்கிறதன் மூலமாக ஓப்பன் ஆகுது. சூப்பர். எக்ஸ்டீரியரில் இந்த ஃபைட் சீன் எடுக்கிற ஒரு விஷயம் இருக்குது. நைட் டைமில் எங்கே நடக்கிறதா இருக்கலாம், டே டைமில் அந்த பஸ்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த ரியலாக அடிச்சுக்கிட்ட ஒரு தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது படப்பிடிப்பில் எப்படி இருந்தது? படப்பிடிப்புலேயும் அப்படி தான் இருந்தது. எனக்கு என்னென்னா சினிமாக்குன்னு ஒரு ஃபைட் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் எப்போ அவேவாகவே தெரியும். அதனால் க்ளோஸ் டு ரியல் போய் பார்க்கலாம் எப்படி அடிச்சுக்கிறாங்க. அதே நேரம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய ஆர்வ கோளாறுக்கு போயிட்டு அவங்கள நடிகர்கள் வந்து அடிபட்டுறக்கூடாது. அப்போ அதையும் நம்ம பார்க்கணும். அதே நேரம் நடிகர்களும் முன் வரணும். இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் அந்த சீனை வந்து நீங்கள் நினச்சா மாதிரி எடுக்க முடியும். ஸோ எனக்கு கிடைச்ச நடிகர்களாகட்டும், இது வந்து அந்த மாதிரியான நடிகர்கள் நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொன்னது. அதே மாதிரி ஸ்டண்ட்டு, பிசி ஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு பிரபு மாஸ்டர், அவர் வந்து அது நான் முதல்ல சொல்லிட்டேன், மாஸ்டர் எனக்கு இதுதான் வேணும், எனக்கு ரோப் பட்டு வலிக்கிறதோ ஸோ இந்த மாதிரி எதுவுமே எனக்கு அது வந்து பண்ணுற தப்பு கிடையாது. பட் ஆனால் அது தேவையான இடத்துக்கு பண்ணிக்கணும். எந்த கதையில் எனக்கு அந்த தேவையில்லை, அதனால் நான் அதை சொன்னேன், இப்படி ஒன்று வேணும் மாஸ்டர்னு சொன்னேன். அவர் ரொம்ப அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதே நேரம் சேஃப்டியை ரொம்ப முக்கியமாக பார்த்தாரு, பண்ணி எனக்கு அதை பண்ணார். அப்போ பண்ணி பார்க்கும்போதே நமக்கு முன்னாடி தான் வந்து என்னவா இருக்கணும், எடிட் பண்ணி பார்க்கறதுக்கு டைம் எடுத்துரும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் ஷூட்டிங் பண்ணி அந்த சீனை முடிச்சிங்கன்னா அப்படியே அடுத்த செகண்ட்லேயே நீங்கள் அடுத்த நிமிஷத்துல நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துடலாம். எடிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வும் புரியுது. ரைட், ஓகே, நம்ம நினச்சது வந்திருக்குன்றது புரியுது இல்லை, அவ்வளோதான். ஸோ அப்படி தான் நான் வந்து எல்லாத்தையுமே நான் அதை பார்ப்பேன். இப்போ எனக்கு வந்து அந்த ரியலான ஃபைட்டும் வந்துருச்சு. ரியலாக இருந்தால் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த நெருக்கமாக நம்ம பார்த்துருக்கோம், நம்ம நிறைய சண்டைகளை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிற சண்டைகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். அதுக்கு எல்லா நடிகர்களும் ஒத்துழைக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் ஒத்துழைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கும் பொழுது சண்டையை பார்க்குறது. ஸோ எல்லாம் வந்து ஒத்துழைச்சு நம்ம அதை பண்ணி எடுக்கிறோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த லீடாக நடிக்கிறவர்கிட்ட, தம்பி உங்களுக்கு இது முதல் பட அனுபவம் அப்படிங்கும்போது ட்ரெயினர் என்ன சொல்கிறாரோ, ஆக்டிங் ட்ரெயினர், அதை எவ்வளோ முடியுமோ உள்வாங்கிக்கோங்க. கிராமப்புற வாழ்க்கை, இந்த மாதிரியான ஒரு காதலுக்குள்ளே இருக்கிற அரசியல் சிக்கல், நிறைய விஷயங்கள், ஊருக்குள்ளே இருக்கிற வேறுபாடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு நீங்கள் புரிய வச்சது, அவரை இதுக்குள்ளே ரெடி பண்ணது, அந்த கதாபாத்திரமாக ரெடி பண்ணது எப்படி? இப்போ அவர் வந்து ஒரு 20 நாள் வந்து 20-25 நாள் அந்த ஊருக்கே போயிட்டார். சிவகங்கை மல்லலுக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண வச்சிட்டோம். இப்போ அவரும் சரி, அந்த அனீஷ்மாவும் சரி, 2 பேரும் அங்கே தங்க வச்சிட்டோம். ட்ரெயினர் தான் கூப்பிட்டு போனார், ஃபுல்லாக அவர் அங்கே பார்த்துக்கிட்டாரு. இப்போ அந்த ஊரோட அவங்க பரிச்சயம் ஆகிட்டாங்க, அந்த நிலப்பரப்போட அவங்க பரிச்சயம் ஆகிறாங்க. டெய்லி எழுந்திரிச்சு போயிட்டு வரது. சும்மா இருந்தால் கூட அந்த நிலப்பரப்பில் நீங்கள் இருக்கீங்கனாலே உங்களுக்கு அதோட ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் போர் அடிக்கும். 4வது நாள் நீங்கள் என்ன ஏதாவது பண்ணணும்னு தோணும். இப்படியே அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்து அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. இப்போ எனக்கு நான் வந்து கேமரா கொண்டு வந்து வச்சு நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்கா, அதுக்குள்ளே அவங்க வந்து முதல்ல பயப்படுறது வந்து எல்லாருக்குமே, எல்லா நடிகர்களுக்கும், முதல் பட நடிகர்கள் எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம்னா கேமரா முன்னாடி நடிக்கிறது. நீங்கள் இப்போ எனக்கு கேமரா எடுத்து வந்து வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுங்கன்னா நானே தண்ணிடுவேன், பேச வராது. காரணம் என்னென்னா அது கேமராவுடைய இது. ஸோ இப்போ அதை மட்டும் உடையணும். அது உடஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவங்க இயல்பில் அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு தேவையானதை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டே இருக்க வேண்டியது, சரசரசன்னு எடுத்து அது ஒரு விஷயம் பண்ணிடலாம். அதை அவங்க வந்து என்னென்னா 20-25 நாள் அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு எனக்கு முதல் நாள்லேருந்து அவங்க அதை ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அது பிரச்சனை இருந்துச்சு, ஒரு ஆஃப் டே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இயல்புக்குள்ளே வந்துட்டாங்க. இயல்புக்குள்ளே வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அப்படி கொண்டு போயிட்டேன். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒருக்க நம்ம சினிமாவில் வந்து இருக்கிறோம், நம்ம படைப்பு ரிலீஸ் ஆகணும், இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பு, சிலர் நம்ம நெருக்கமானவங்களுக்கு நாம் செய்ய வேண்டியதுன்னு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கதை நீங்கள் கேட்ட ஆண்டு எப்போ, இது படப்பிடிப்புக்கு சென்ற ஆண்டு எப்போ, அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம், ஒவ்வொரு 5 ஆண்டும் உங்களுக்கு கிடைச்ச படிப்பினைன்னு ஒன்று இருக்கும்ல? இல்லை, இது நான் இந்த கதையை வந்து 2018-17 நான் அந்த கதையை கேட்டிருக்கேன். அப்போ வந்து நான் அந்த கதை நான் பண்ணுவேன்லான்னு தெரியாது. நம்ம பேசிகிட்டு இருப்போம், கதை டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, எல்லாம் நண்பர்கள் தானே. அவரும் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்தார், இப்போ நம்மளும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப நம்ம பேசுவோம். இப்போ அவர் வந்து படம் பண்ண போயிட்டு இருந்தார். படம் பண்ண போய் அது சின்னதாக ஒரு கதை இருக்குது சார், இப்படி ஒன்று பண்ணுறோம் சார் அப்படின்னு. அப்போ நம்ம நானும் டிஸ்கஷன்லாம் சும்மா ஜாலியாக போவோம், வருவோம். அது அப்படியே போச்சு. இந்த கதையை நான் பண்ணோன்னு எனக்கு வந்து இது வந்து இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி 2024 எண்டு அந்த மாதிரி டைமில் திடீர்னு ஒரு நாள் அவர் இது பண்ணி, இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, நான் வந்து என்னால் பண்ண முடியாது சார், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. கேட்டால் எனக்கு ஆல்ரெடி அந்த கதை தெரியும், அந்த கதையினுடைய நோக்கம் தெரியும், அந்த கதைக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ அந்த கதையை நான் வச்சு என்ன பண்ணுறேன், அப்போ கதையாக அது பண்ணும்போது வந்து ஒரு 40 பக்க கதை, ஒரு 40 பக்கத்தில் இருக்க ஒரு கதை அது. இப்போ அந்த கதையை நாங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். இப்போ தமிழ் என்னென்னா அவர்கிட்ட இருக்கிற இது என்னென்னா, இப்போ அவரால் உட்கார முடியாது. ஏன் உட்கார முடியாதுன்னா, அவர் மார்ஷல்ன்ற ஒரு படத்துக்கான கதை எழுதிட்டு இருக்காரு.
ஸோ வந்து ஷூட்டிங் போகணும், வேகமாக ஒரு ஷூட்டிங் போகணும். இப்போ அவரால் அந்த கதைக்குள்ளே இந்த இதுக்குள்ளே உட்கார முடியாது. அப்படி உட்கார முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு எப்படின்னா நான் முதல்ல உட்காந்து எழுதிடுவேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவேன். ரைட்டர் தமிழ்கிட்ட எடுத்துகிட்டு போய் தமிழ் இந்த மாதிரி ஒன்று எழுதிருக்கணும். போலீஸ் சம்மந்தமானது எல்லாமே அவர் பேசிடுவார். ஃபோனில் நாங்கள் பேசிட்டு கிடக்கான்னு எழுதிடுவேன். எழுதி அப்படி சின்ன கரெக்ஷனாக மாற்றி 2 பேரும் அவர் ஒரு பக்கம் சொல்ல, நான் ஒரு பக்கம் இது பண்ணேன். இப்படி மாற்றி எழுதி அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே முடிச்சிட்டோம். ஸ்க்ரீன் ப்ளே முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஸ்க்ரீன் ப்ளே முடிஞ்சுது. ஸ்க்ரீன் ப்ளே முடிச்சுட்டு நான் எடிட்டரோட உட்காருவேன். ரைட்டரோட முடிஞ்சதுக்கப்புறம் எடிட்டரோட ஒரு வாட்டி உட்காருவோம். எடிட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் படிச்சுட்டு எடிட்டர் ஒரு கட் பண்ணுவார் ஸ்கிரிப்டை. நாங்கள் ஸ்கிரிப்ட்லேயே எடிட் பண்ணிட்டோம், பேப்பரில் எடிட் பண்ணிட்டோம். எதுலாம் ரிப்பீட்டேஷன் சீனு இதெல்லாம் தேவையில்லை, எடுத்துருவோம். இப்படி எடுத்துட்டா நமக்கு வந்து எது எடுக்க போகிறோமோ அது மட்டும் டைட்டாக வந்துருச்சு. எடிட்டர் பேர் சொல்லிருங்க. ஃபிலோமின் ராஜ். ஸோ இப்போ ஃபிலோ வந்து என்னென்னா அவர் ரொம்ப அழகாக அதை எடிட் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தேவையில்லாதெல்லாம் போனதுக்கப்புறம் எனக்கு நாட்கள் குறைய ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம முதல்ல ஒன்று வச்சிருந்தோம்ல, 160 பக்கத்துக்கு ஒன்று வச்சிருந்தோம்ல, அதுக்கான நாட்களும் அது 110 குறையும் போது அதுக்கான நாட்களும் இருக்குல்ல, அது ரொம்ப குறைவாயிருச்சு. இப்போ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பெரிய ஹெல்ப். அந்த ஃபிலோவுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக. அப்போ அதுக்கப்புறம் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை எடுக்கிறது மட்டும் தான் இப்போ என் வேலையாக இருக்கும். இதை கரெக்டாக நம்ம போய் எடுக்கணும், இந்த கரெக்டான எமோஷனோட போய் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது எடுக்கணும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து வெற்றி சார்கிட்ட வேலை பார்த்தா இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை போய் அது சரியாக போய் அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே எனக்கு தெரியல. அதில் அப்படியே முடிச்சிட்டோம். அதை டிஓபி மாதேஷ் மாணிக்கம் அவரோட இணைஞ்சது. ஏன்னா டானாகாரனில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்குள்ளே அவர் வந்தது. டிஓபி மாதேஷ் வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் அவனும் காலேஜ் மேட்டு, கிளாஸ்மேட்டு. மாதேஷ் ஆல்ரெடி ஒரு 4 படங்கள் பண்ணிட்டாரு. டானாகாரன் அவர் பண்ணார். இப்போ லாஸ்ட்டாக ஆண்பாவம் வரைக்கும் அவர் பண்ணார். அயோத்தி பண்ணார், பிடி மாஸ்டர். ஸோ வந்து இந்த மாதிரி படங்கள் இப்போ 29 பண்ணிட்டுருக்காரு. இப்போ எனக்கு என்னென்னா மாதேஷ்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்புறம் என்னால் மாதேஷ்ட கன்வே பண்ண முடியும் எல்லாமே. ஏன்னா நாங்கள் 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால என்னால் பயங்கரமாக கன்வே பண்ண முடியும். நான் நினச்ச விஷுவல்ஸ் என் மைண்டுக்குள்ளே இருக்க விஷுவலாக அவன்கிட்ட புரிய வைக்க முடியும். மச்சான் இப்படி பண்ணலாம், மச்சான் இப்படி பண்ணலாம் மச்சான் ஒரு இது இருக்குல்ல, அது புரிய வைக்க முடியும். அதே மாதிரி மாதேஷ் புரிஞ்சுக்குவார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிறது. ஸோ நான் இன்னொரு பெரிய கேமராமேனா நமக்கு சொல்ல வரலன்னா அவங்களுக்கு நமக்கு தெரியலன்னு வச்சுக்குவாங்க. ஸோ அது சிக்கல் இருக்கும். எல்லாருக்கும் முதல் படத்தில் வந்து எல்லாம் ரொம்ப தெளிவாக பேசவும் முடியாது, ரொம்ப தெளிவாக எடுக்கவும் முடியாது. ஏன்னா சில தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த தடுமாற்றங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கொஞ்சம் அணைச்சி போகணும். அணைச்சால் மட்டும்தான் நீங்கள் வெளிப்பட முடியும். அந்த முதல் பட இயக்குனரோட வெளிப்பட முடியும். இல்லைன்னு வச்சிங்களா, அது அப்படி காலியாயிரும். அதான் நான் சொன்ன டீமாக வந்து எங்களுக்கு அந்த டீம் அமைஞ்சுது. இப்போ மாதேஷ்க்கும் வந்து என்ன இருந்துச்சுன்னா, நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன இது பண்ண போகிறேன்றது மாதேஷ்க்கு அது முதலே புரிய வச்சதுனால மாதேஷ் வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடகடன்னு ரெடி பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக பண்ணார். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக மாதேஷ் ஆகட்டும், ஃபிலோ ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஜஸ்டின் பிரபாகர், ஆர்ட் டைரக்டர் ராகவன், அவரும் எங்கள் காலேஜ் ராகவன் எங்கள் ஜூனியர். ஸோ அவர், அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி சங்கர்னு, இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வேவ்லென்த்தோடு ஒர்க் பண்ணி ஒரு டீமாக அதை இது பண்ணதுனால தான் எங்களால் அந்த சிறையை வந்து கொஞ்சம் சிறப்பாக எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போது டிஓபிக்கும் உங்களுக்கும் இருக்கிற நட்பு வந்து அந்த இடத்துல வந்து எவ்வளோ நம்ம நினைக்கிறோம், கற்பனையாக உள்ளே இருக்கிறது வந்துச்சான்னு பேசிக்கிற ஒரு மொழி எளிதாக இருக்கும். இப்போ ஆக்டிங் ட்ரெயினர் ஒருத்தர் இருக்கிறாரு. இவரை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் சந்திக்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்கிறது அந்த ஆக்டிங் ட்ரெயினர் உள்வாங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத ஆக்டர்ஸ்க்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கிற மீடியேட்டர் இவருக்கு நம்ம புரிய வைக்கிறதுன்றது இவருக்கும் நம்மளுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது எப்படி இருந்தது? நான் வந்து 2010 அப்போ 2010 காலகட்டத்தில் நான் வந்து ஜுனைலில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணேன், சிறுத்த பள்ளியில். நான் ஒர்க் பண்ணும்போது அங்கே அவரை சந்திக்கிறேன். அங்கே அவர் வந்து நாடகம் எடுக்கிறார். இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து அவர் ஒரு நாடகம் பண்ணுறாரு. நான் வந்து பேக்ரவுண்டு ஸ்டேஜிங் வந்து டெக்கரேஷன்லாம் நான் தான் பண்ணுறேன். அந்த நாடகத்துக்கான எல்லா ப்ராப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறேன். இப்போ அங்கேயே எங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் இருக்குது. நான் அதுக்கப்புறமா சினிமாவுக்கு போயிட்டேன். அவர் ஒரு பக்கம் காணாமல் போயிட்டாரு. ரொம்ப காலம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம். மீட் பண்ணால் அவரு ஜெய்பீமு அது இதுன்னு பண்ணி அவர் ஒரு நல்ல பொசிஷனில் நிற்கிறாரு. இப்போ நான் வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு நான் இந்த படத்துக்கான ஒரு டிஸ்கஷனுக்கு போகிறதுல இவர் இருக்கார். இப்போ 2 பேருக்குள்ளே திரும்ப அந்த பழைய இது இருக்குது, புரிதல் இருக்குது, பேசுகிறோம், பழகிறோம். இப்போ நான் சொல்கிறேன் இப்படி ஒன்று பண்ணலாம், அப்படி ஒன்று பண்ணலாம் போது அவர் வர்றார். இப்போ எங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் நடக்குது. எங்களுக்கு புதுசாக ஒரு ஆள்கிட்ட வரும்போது தான் இந்த முரண் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி இவங்கெல்லாம் பழகினவங்க. இப்போ வந்து எனக்கு வந்து அதுமாதிரி புரிஞ்சு அவருக்கும் வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். அவரும் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இப்போ அவர் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு மட்டுமே வேலை செய்ய மாட்டாங்க யாருமே. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு மட்டுமே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னாக்கா அந்த நடிகர்கள் இதுக்கு மட்டும்தான் சரியாக தயாராவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது தாண்டி ஒரு புரிதல் கொடுக்கணும். ஆக்டிங்னா அதுக்கு என்னன்ற ஒரு புரிதல் கொடுக்கணும். இதெல்லாமே அவர் ஒரு வேலை செய்வார். அவர் ஒரு வேலை செஞ்சு அவர் ஒன்று கொண்டு வருவார். கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணுறது மட்டும் நம்ம வேலையாக இருக்கும், ஒர்க் வாங்குறது மட்டும் நம்ம வேலையாக இருக்கும். ஆனால் அவங்களை தயார் பண்ணி கொண்டு வந்துடுவார். ஸோ அப்படி அவர் பண்ணார். அப்புறம் எங்களுக்குள்ள ரொம்ப புரிதல் இருந்துச்சு. அதனால் அது சிறப்பாக நடந்தது. உதவி இயக்குனர்கள் சிறையில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது எப்படி? உதவி இயக்குனர்கள் எல்லாருமே எனக்கு பயங்கர இதுதான். என்கிட்ட இருந்து ஒரு 6-7 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ 6-7 பேருமே வந்து எல்லாம் வந்து நண்பர்களும் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய அளவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் டேரக்டருக்கு பெரிய பிரச்சனை சம்திங் நிறைய விஷயங்கள் நடக்கும், சினிமாவில் நிறைய நடக்கும். அது எதுவுமே டேரக்டருக்கு போகாது. நாங்களே கொஞ்சம் அதை சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்போம். அந்த மாதிரி தான் என்கிட்ட இந்த டீம்
எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டானுங்க. எல்லா வேலையும் எடுத்து அவங்க ஒரு வேலையை பார்த்தாங்க. என்கிட்ட வந்து வரும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆர்டிஸ்ட் வருவாங்க, ப்ராப்ஸ் வருவாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும். நம்ம போய் பண்ண வேண்டிய வேலை வந்து ஷூட்டை ஒழுங்காக எடுக்கிறது தான். ஸோ சினிமாவில் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பண்ணுற வேலை இருக்குல்ல, அது டேரக்டரோட பல மடங்கு ஜாஸ்தி. ஏன்னா டேரக்டர் வந்து 9 மணிக்குன்னா அவர் 7 மணிக்கு போனால் போதும், 8 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் போதும். ஆனால் இவங்க 6 மணிக்கெலாம் போய் அது ரெடி ஆகணும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஒர்க் பண்ணோம். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அதே தான் இப்போ அதை பண்ணும்போது தெரியுது நமக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டருடைய பலம் என்னவா எப்படி இருக்குன்றது தெரியுது. அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்களும் அதே வேலை தான் பார்ப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் எனக்கு இந்த பசங்க வந்து ரொம்ப லக்கியான, நான் லக்கியானது. நான் அப்படியான எனக்காக வேலை பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காக்கா காக்கா படத்தில் இந்த மனித உரிமைகள் கமிஷன் ஒரு இடமா இருக்கும். இதில் சிறையில் ஒரு இடமா இருக்கும். நீதிபதியை பார்த்தோன்னே இவர் உள்ளே போய் இவர் பேசி வச்சிருக்கிறாரு, ஓகே. ஆனால் உள்ளே போயிட்டு பொதுன்னு காலில் விழுறதுன்னு ஒரு இடம் இருக்கும். நம்மளுக்கே கண்ணு கலங்கும். ஐயோ, அவன் கஷ்டத்தை அவன் வார்த்தையால் சொன்னதை விட இது ஒரு பெட்டரான ஐடியாவாக இருக்கே அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை செட் பண்ணுறது ஸ்பாட்லையா, ரைட்டிங்லையா, இல்லை ட்ரைனர்ஸா? இல்லை, இது வந்து ரைட்டிங்லேயே நம்ம செட் பண்ணிட்டோம் இது பண்ணுறதுன்னு. அப்புறம் எளியவர்களுடைய கடைசியான ஒரு இது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து யாரால் அது நடக்கும்னாக்கா அவங்கக்கிட்ட வந்து போய் சரண்டர் ஆகிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து அப்படி போய் அந்த நீதிபதியை போயிட்டு அவங்க இது வந்து எளிய மனிதர்களாக நம்மளே உணர்ந்தாலே நமக்கு தெரியும் இதுதான் வழி, வேறு வழி இல்லை அப்படின்னா நான் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அப்படியான ஒரு பார்வை அந்த பையன் மேலே இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதே மாதிரி நீதிபதியும் வந்து அதை எப்படி ஏற்றுக்கிறாருன்றது ஒன்று இருக்குல்ல. சில நீதிபதிகள் அதை வந்து ஒரு இதுவாக கூட நினைக்கலாம், ஒரு கோபமாக நினைக்கலாம். ஆனால் சில நீதிபதி இப்படியும் நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த நீதிபதி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் நமக்கு தெரியாது, ஆனால் அவர் நல்லா ரியாக்ட் பண்ணிட்டாரு. அதுதான் வந்து அவனுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது, வாழ்க்கையை கொடுத்துருக்கு. நம்ம அதை தான் சொல்ல வரோம். இப்போ வெற்றிமாறன் சாரோட பட்டறையிலையாக இருக்கலாம், டானாக்காரனாக இருக்கலாம், உங்கள் சுரேஷ் ராஜகுமாரி, இந்த கதைகளில் எங்கேயாவது நகைச்சுவைக்கான இடம் வாழ்க்கை மனித வாழ்க்கையில் இருக்கும். பட் சீரியஸ் டோனில் அணுகிறது வெற்றி படம் அந்த தாக்கத்தை செலுத்திட்டுன்னு. பட் ஸ்பாட்லேயே சில இடங்கள் இந்த இடம் ஹியூமராக இருக்குது, ஆனால் வேண்டாம் எனக்கு, நான் இப்படி போக போகிறேன் அப்படின்னு இருக்கும்ல, அதை அவாய்ட் பண்ணதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஹியூமராக இருந்துச்சு நம்ம அவாய்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரியான சீரியஸான கதைகளில் சின்ன சின்ன மெல்லிய இழையோட வந்து இந்த நகைச்சுவை மீன்ஸ்னால் அந்த உணர்வு வரணும். அதுதான் வந்து இதை சரியாக ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் எப்போதும் அழுதுகிட்டே இருக்க முடியாது, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ வந்து அது வந்து ரொம்ப முக்கியம். இதில் சின்ன சின்ன இடத்துல நீங்கள் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம அதை எழுதியிருப்போம், எழுதி தான் அதை இது பண்ணோம். அப்துல் அப்பாவுக்கு வடை அதெல்லாமே நம்ம எழுதி தான் ஒர்க் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆஸ் எ ரைட்டராக எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குல்ல, ஃப்ரீடம் இருக்குல்ல, நான் அதுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் இருக்கும். அது வந்து நீங்கள் அழுதுகிட்டே இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்ண வைக்கும் உங்களை, திரும்பவும் நம்ம அந்த மூடு கொண்டு போயிடுவோம். இதுக்காக தான் அதெல்லாம் எழுதுனது. படம் பார்த்துட்டு வெற்றிமாறன் சார், தமிழ் சார் என்ன சொன்னாங்க? வெற்றி சார் வந்து படமாக பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல, அதுதான் க்ளோஸ் டு ரியல் போய் நல்லா ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கன்றதை அவர் ரொம்ப அழகாக சொன்னார். தமிழுக்கு வந்து என்னென்னா அவர் வந்து பயங்கர, ஏன்னா எப்போதும் வந்து ஒரு ரைட்டரை நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாது. ஆஸ் ஏ டேரக்டராக திருப்திப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க மைண்டில், அவங்களுடைய இது இருக்கும். அது வந்து இதில் ஏதோ மிஸ் ஆயிருச்சோ, இது ஏதோ இல்லையோ அப்படின்னு ஒன்று இருக்கும். பெரும்பாலும் அது நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பண்ணிவிட்டு தமிழ் பார்க்கும்போது தமிழ் சொன்ன முதல் வார்த்தை, சார் இந்த படம் நான் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரில சார், உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார், நான் என் ஒய்ஃப் கிட்ட கூட சொன்னேன் சார் அதை அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரும் அந்த மாதிரி வார்த்தைக்கு டக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் நான் அந்த ரைட்டருக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட், அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எனக்கு. சிறை வெளியான பிறகு இப்போ இருக்கிற வரவேற்பு, இப்போ இருக்கிற அந்த ஒரு உரையாடல் களம் எப்படி இருக்குது? ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய, நான் இதை நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரியான படங்களை குடும்பங்களோட வந்து பார்ப்பாங்கன்னு. அப்புறம் எனக்கு இது உண்மையிலேயே இதுக்கு பெரிய நன்றி சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் சொல்லணும். லலித் சார், செவன் ஸ்க்ரீனு, இந்த மாதிரியான கதைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது பெரிய சிக்கல். ஏன்னா இதில் எங்கேயுமே கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லை. ஸோ அவர் எதை நம்பி அதை இதுக்குள்ளே வந்தார்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த கதையுடைய நேர்மை இருக்குல்ல, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால அது உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அவர் வந்து டேரக்டராகவும் தமிழ் இல்லை, நான் தான் உள்ளே போகிறேன், அதையும் நம்பினார். இந்த படத்தை கொண்டு போயிடணுன்னு. அப்புறம் அவங்க பையனுடைய முதல் படம், ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அந்த பையனுடைய முதல் படம். அவர் நினச்சிருந்தா வேற ஒரு டேரக்டர் கூட போயிருக்கலாம், பட் அவர் அது போல் என்னை நம்பி கொடுக்குறாரு. விக்ரம் பிரபு சாரும் உள்ளே வராரு. அவருக்கு அது 25வது படம். எனக்கு அப்போது தெரியாது, அது கடைசியாக முடியும் போது தான் தெரியும் 25வது படம்னு. எனக்கு முதல் படம். ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த ப்ரொடியூசர் அந்த கதையை நம்பி பணம் போடுறாங்க. எப்போதும் வந்து என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி கதைகள் வந்து இந்த கதைகள்லாம் வந்து குறைஞ்சபட்சம் போட்ட காசை எடுத்தால் தான் அடுத்த படத்தை வந்து பண்ண தயாராகுவாங்க. முதல் போயிடுச்சுன்னா
கண்டிப்பாக கண்டென்ட் படத்துக்கு வரமாட்டாங்க. அப்படி போய் இது பண்ணிட்டாங்கன்னு அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா நான் பண்ணுறது அடுத்த வர உதவி இயக்குநர்களும் போய் பாதிச்சிடக்கூடாது. அப்போ இது சினிமா மொழியும் சரியாக எடுக்கணும். வெறும் கண்டென்ட்டை மட்டும் வச்சுட்டு இப்போ நம்ம போக முடியாது, அது பிரச்சாரம் ஆயிரும். ஏன்னா இன்றைக்கி இந்த படம் பார்க்குற பல பேர் அந்த இஸ்லாமிய சகோதரருடைய துயரங்களுக்காக கண்ணீர் விடுறாங்க. கண்ணீர் விடுற எல்லாரும் முஸ்லீம் கிடையாது, இந்து மக்கள், பல பேர் இந்துக்கள். அப்போ அவங்க அது மனிதராக தான் உணர்றாங்க, தங்களை ஒரு மனிதராக தான் உணர்ந்து அந்த கண்ணீரை சிந்துறாங்க. அது 2 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இருக்குல்ல, இது எல்லாமே அது மனித உணர்வோட கலந்துருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே சேர்ந்து சரியாக வரும்போது தான் அந்த படம் என்னவா இருக்குன்னா கொண்டாடப்படுது, வணிக ரீதியாக வெற்றியாகுது. வணிக ரீதியாக வெற்றி ஆகும்போது இந்த மாதிரியான படங்கள் நிறைய உள்ளே வரும். இந்த மாதிரியான கனெக்டிவான நல்ல கதைகளோட படங்கள் வரும். குறைஞ்ச முதலீட்டில் படம் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த நிறுவனம் நான் நம்பும், மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்புவாங்க. ரைட், ஓகே, ஒரு கண்டென்ட் படம் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு குறைஞ்ச முதலீட்டில் பண்ணால் இது ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் ₹1 போட்டு ₹4 சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ₹1 போட்டு ₹1 திரும்பி வரணும் இல்லை, வந்தால் தானே திரும்ப நீங்கள் அடுத்து ஒரு ₹1 செலவு பண்ணுவீங்க. அதே வராத பட்சத்தில் அப்போ இதில் பெரிய இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது இந்த மாதிரியான கதைக்கு. அப்போ இந்த கதையை திரைமொழியை கரெக்டாக சொல்லணும், எமோஷனலை கரெக்டாக சொல்லணும், அதெல்லாம் சரியாக பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. நம்ம வேலை செய்கிறதோ, நம்ம எப்படி அதை சமூகத்தை பார்க்குறோம், எவ்வளோ நெருக்கமாக அந்த மனிதர்களோட இருக்கும், இதெல்லாம் ஒர்க் ஆகும், இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இதுன்றது முன்முடிவோடு நம்ம ரெடி ஆகணும். அப்போ அது டீமாக முதல்ல உட்காந்து பேசணும், பேசி இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செட் ஆகுமா, அதெல்லாம் கரெக்டாக இருக்குமா, எல்லாம் கரெக்டாக இருக்கும்னா அது இது பண்ணணும். ஸோ அப்படிலாம் பண்ணி இந்த படம் வணிக ரீதியாக வெற்றியானது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். ப்ரொடியூசர் சந்தோஷமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து வர நண்பர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். படத்துக்கான மேடையில் காரை நம்ம டிஜிட்டலில் பார்த்தது, ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தது? சந்தோஷம்தான். காருன்றது ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்றத தாண்டி ஒரு முதல் படம், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வச்சு அந்த நம்பிக்கையில் நமக்கு கொடுக்குறது, அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், அது ரொம்ப இதுவான விஷயம். பட் அதோட நிற்கக்கூடாது, நம்ம அதோட நிற்கக்கூடாது. ஏன்னா அது இலக்கு கிடையாது. எனக்கு நம்ம ஒன்று நோக்கி ஓடுறோம், இது கொடுக்கும்போது நமக்கு இது ஒரு போனஸ் பூஸ்ட்டு தான். சரி, ரைட், ஓகே, ஒரு கார் நம்ம அடுத்து ஓடிட்டே இருக்கணும், அடுத்து வேலைகளில் போயிட்டே இருக்கும்போது அது சந்தோஷம். இது என்னென்னா முதல் காரு, முதல் படம், இதெல்லாமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே. ஞாபகத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ல, அந்த மகிழ்ச்சி அந்த இது ரொம்ப அழகாக அந்த ப்ரொடியூசர் கொடுத்தாரு. அறிமுக இயக்குனர் நிறைய பேர் அவர்கள் தேர்வு செய்கிற ஆக்டரில் விக்ரம் பிரபு சாருக்கு ஒரு தனி இடம் இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதன் மூலமாக நீங்கள் கவனித்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும்ல. டேரக்டர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேரக்டர் ஃப்ரெண்ட்லி தான் அவர். ஏன்னா எனக்கு நான் மொதல் படம் பண்ணுறேன், ஒரு நடிகர்களோட நமக்கு எப்படி அணுகிறதுன்னு தெரியாது. ஸோ அப்போ அந்த நடிகர்கள் அணுகிறது சில நேரங்களில் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டுச்சுனால் கூட அது ஒரு பெரிய அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அப்போ அதை மைண்டில் வச்சுக்கிட்டே நம்ம ஒரு நேரங்கள்லையும் போயிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அது அவர் ரொம்ப தெளிவாக அதில் இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, முதல்ல நம்மளை அவருக்கு கம்ஃபர்ட் பண்ணி அவர் ஒரு இதுக்குள்ளே கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் லேட்டாக சொல்லலாம், நான் என்ன வேணாலும் செய்வேன், அப்படியான ஒரு இடத்துக்குள்ள அவர் நம்மளை கொண்டு வந்ததுக்கு நம்ம தைரியமாக அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். சார் இல்லை, சரி பண்ணலாம் சார். ஸோ அப்போ என்னவா இருக்குன்னா, அவர் நம்மளோட சேர்ந்து வேகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவர் அதனால தான் இந்த டேரக்டர் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் அந்த கதை மேலே முதல்ல அந்த நம்பிக்கை வந்துடணும். நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கும் நீங்கள் சொன்ன கதைக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடணும். அந்த கதையை தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அவங்க நம்பணும். எல்லா நடிகர்களும் ஒரு கதையை கேட்டு தான் வராங்க, அந்த கதை நல்லா இருக்குன்ற நம்பிக்கை தான் உள்ளே வராங்க, நடிக்கிறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை நம்ம ஸ்பாட்டில் போய் மாற்றி எழுதி இருப்போம். 2 மணி நேரம் படத்துக்கு 4 மணி நேரம் படம் எடுப்போம். ஸோ அதை எடிட்டில் மாற்றி நினச்ச நிறைய சீக்வன்ஸ் போயிடும். அது பாதியாக கட்டாய் ஒன்று வரும், அது முழுமையாக இருக்காது. ஸோ இப்போ இந்த டவுட் எல்லாமே நடிகர்களுக்கும் இருக்கும். அது முதல்ல கிளியர் பண்ணோம் அவங்ககிட்ட. ஸோ நான் அதை எனக்கு முதல் படம்ன்றதுனால எனக்கு இருந்த லிமிட்டேஷனால நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டு இதுதான் எடுப்பேன், இது மாதிரி எடுக்க மாட்டேன்னு. ஏன்னா அது மேலே எனக்கு இருக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்புறமா அவரும் பார்த்தார், நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு நம்ம சொன்னதை தான் எடுக்கிறோன்னு. ஸோ அதனால் ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவாக அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். பொங்கல் தினமான இன்னைக்கு நீங்கள் வானொலி நிலையம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட திரைப்பட அனுபவங்கள், அதற்கான உழைப்பை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட அடுத்தடுத்த படைப்புகள் பெரிய வெற்றி அடைய வானொலி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.